வணக்கம். நாங்கள் இப்போது நிற்கிறது பலாலி சந்தியில் நிற்கின்றோம். 34 வருஷம் முடிஞ்சு 35வது வருஷம் நாங்கள் இந்த மண்ணில் காலடி வைத்திருக்கிறோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. 264 பஸ் இது பலாலி ரோட் யாழ்ப்பாணத்துக்கு போகிற பாதை. நாங்கள் இப்போது எங்களோட வசவலான் சந்தியிலேருந்து 6 மணிக்கு சரியாக எங்களை உள்ளுக்கு வர விட்டார்கள். வந்து இங்கே இப்போ பலாலி சந்தியில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் பலாலி சந்தியில் சரியான சந்தோஷத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இந்த இடத்துல வச்சு பொங்கல்கள் ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாதையை திறந்து தந்ததுக்கு NPP அரசாங்கத்துக்கும் கௌரவ ஜனாதிபதி, பிரதமர், மற்ற கடத்தொழில் அமைச்சர், மற்றது யாழ் மாவட்ட தளபதி எல்லோருக்கும் நாங்கள் எங்களோட வலிகாமம் வடக்கு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். வணக்கம். இந்த நாளிலே எங்களுடைய பலாலி வீதி மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பல நாள் கனவுகள் நனவாகின்ற ஒரு நல்ல நாளிலே இந்த பாதை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு அதிகமாக கூட்டப்பட்டிருந்து இன்றைய நாளிலே மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டதையிட்டு மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைவதோடு பாதை திறப்பிற்கு முழு மூச்சாக உழைத்த ஜனாதிபதி, பிரதமர், வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த பிரதேசத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய வடக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். உண்மையாகவே இந்த பிரதேசம் இறுதியாக குடியேற்றமாகிய பொழுதிலும் இந்த பாதை பாவனைக்காக திறந்து வைக்கப்படாமல் இருந்தது. பல அரசுகள் ஆட்சிக்கு வந்த போதிலும் இது சாத்தியப்படாத ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் இந்த புதிய அரசாங்கத்திலே இந்த பாதை திறப்பு சாத்தியப்பாடுள்ள ஒன்றாகி மக்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இந்த பாதையை பாவிப்பதை இந்த காலை வேளையிலே நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல மக்கள் அவருடைய முகங்களிலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த வேளையிலே இந்த பாதை திறந்ததையிட்டு இதற்கு உறுதுணையாக இருந்த ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர், இதன் பின்புலத்திலே இருந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய பல்வேறு விடயங்கள் இன்னும் பூர்த்தியாகப்பட வேண்டியிருக்கிறது. இந்து ஆலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், இவற்றோடு மக்களுடைய குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுபட வேண்டியிருக்கிறது. ஆகவே உடனடியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மெதுவாக இந்த தேவைகளை பூர்த்தி செய்து மக்கள் சுபீட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏதுவான காரணிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் இந்த மக்கள் சார்பாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற வெளிவடக்கு பிரதேச மக்கள் சார்பாகவும் வடக்கு மாகாண மக்கள் சார்பாகவும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் ஏனைய உயர் அதிகாரிகளுக்கும் இராணுவ தளபதி அவர்களுக்கும் ஏனைய அரச சார்பற்ற உத்தியோகஸ்தர்கள் இலைமறைக்காயாக பணியாற்றிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாது தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பணியை சிறப்பாக செய்ய மக்கள் சார்பாக உங்களிடத்திலே வேண்டுகோளையும் விட்டுக்கொள்கிறோம். நமது மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால், எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். பல முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேரம் மிச்சத்தை, அவர்களின் வேலைகளை இலகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை. எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது. மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்.
கட்சி மக்கள் சார்பில் வந்து நன்றியை தெரிவிச்சோம்னா இது வந்து எனி டைம் போகக்கூடிய அளவுக்கு அதான் என்னென்ன மக்கள்கிட்ட மென்டாலிட்ட படிப்படியாக என்னுடைய பேர் வந்து சிங்கராசா ரேவதீசன். நான் பிறந்த இடம் வந்து புன்னாலக்கட்டுகள் தலாவளி. இந்த இடம் வந்து 90ஆம் ஆண்டு 90க்கு பிறகு 35 வருஷ காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் இந்த பாதையை விட்டுருக்கு. எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த வீதி திறப்புக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி இதை செய்து வந்ததற்கு அவர்களுக்கு நமது மக்கள் சார்பிலும் நமது பலாளி மக்கள் சார்பிலும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த மக்களுடைய காணியை வந்து எமது இப்போ தற்போது அரசாங்கம் ஜனாதிபதியாக இருக்கின்ற எமது அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்த காணியை வந்து மக்களுக்கு பெற்று தர வேண்டும் என்று அவரை நாங்கள் மிக பணிவன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். சிரட்டை கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் கீழே வச்சு கொஞ்சம் செருப்பு அந்த செருப்பு கொஞ்சம் ஏன் ஒரு ஹலோ அந்த உணர்வு அங்கே புற அமர்த்துங்க புற பேக்காது